சார் திவாகர் வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு பைத்தியம் புடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா இதான் உண்மை. தேவையில்லாம வந்து பேசுனதா பைத்தியம் தானே. ஆமா லைட்டா கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ண வெளியே வந்தா ஆம்பிள் வால்யூம் அதிகமா இருக்கு. அதனால திவாகர் பேசுறதெல்லாம் வந்து இங்க எடுத்துக்க முடியாதுங்க. வினோதனை வந்து ரியலா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அவருடைய குரல் பதிவை வார்த்தைகளால வரிகளை பதிவு பண்ணி அவேர்னஸ் சாங் பண்ணிருக்காரு. நிறைய சமூக கருத்தான பாடல்களை பாடியிருக்காரு. திவாகர் என்ன பண்ணிருக்காரு? ஒண்ணுமே பண்ணல. நான் பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. வினோதன் அப்படி கிடையாது. எல்லாருமே பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இதான் உண்மை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பாக்குறீங்க? கமருதீன் அண்ட் தளபதி படம் பாத்தீங்களா? அதான் கதை. அந்த மாதிரி தான். உண்மையா ஃப்ரெண்ட்ஸ் உயிரை கொடுப்பாரா? கண்டிப்பாங்க. அவரை மாதிரி ஒரு அன்பான ஒரு கேரக்டர் யாருமே பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி அவரை மாதிரி ஒரு கோபமான கேரக்டர் யாரும் பார்க்க முடியாது. நிறைய பேர் இன்னும் கோபத்தை பார்க்கல. ரொம்ப மாறிட்டாரு வினோதன். எப்போ பிக் பாஸ் போகும்போது எப்படி இத்தனை நாள் அவரு அங்க இருப்பாரு? ஏன்னா எப்படி அவரால் இருக்க முடியும்? ரொம்ப கோவக்காரு. அங்க எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். அவ்வளவு பொறுமையா இருந்தாருன்னா அவ்வளோ அவரோட சூழ்நிலை எல்லாத்தையும் ஏத்துக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கின்னு அவர் ஃபேமிலிக்காக அவ்வளவு பொறுமையா விளையாடினாரு. அவரை மாதிரி கோவக்காரன் அந்த பிக் பாஸ் வீட்டுல யாரும் சான்ஸே இல்ல. பயங்கரமானவர். ஆனா ரொம்ப பொறுமையா அமைதியா ஃபேமிலிக்காகயோ எல்லாருக்காகவும் விளையாடி இன்னைக்கு தர்பீஸ் பீக்ல ஒரு ஆனார்னா இவரோட கமெண்ட் காமெடி தான். இவரு கவுண்டர் அடிச்சதால தான் அப்படி என்ன மாறுதுன்னா இவராலதான் அவர் ஃபேமஸ் ஆனாரு. இவர் கவுண்டர் அடிக்கலன்னா அவரு சும்மா ஒரு ஏதோ லூசு தானே சொல்லுவாங்க. ஒரு பிக் பாஸ் வீட்ல அவர் ஏதோ ஒன்னு பண்றாரு. இப்ப லாஸ்ட் டைம் இப்ப ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சாரு. போன் பண்ணி ஒரு இது ஒன்று இருக்குது, அது சிறுத்தை மாரி வச்சு தூக்கணும் அது அப்படி சொன்னாருன்னா இவரோட கவுண்டர் தான் காரணம். இல்லன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர் ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுன்னு இருக்காரு, அவள்தான் அப்படியே விட்டுருவாங்க. ஏதோ லூசு ஒண்ணு பந்து அப்படிதான் நினைப்பாங்க. பட் ஆனா இவர் விஷயம் யோசிச்சு பண்ணுவார். எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்படுவார். இவர் எதுவா இருந்தாலும். ஃபைனலா 2 கொஸ்டின் கேட்டு முடிக்கிறேன். அதாவது ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒன்று சொன்னாரு, 25 வருஷம் பயணம், கானா விடுத்து பேர் தெரியும் ஆனா என்ன யாரும் தெரியாது, ரெகனைஸ் பண்றது யாராவது ஒரு ஆள் வந்து அடையாளம் கண்டு சொன்னாலும் ஏங்கிருக்கேன் அப்படின்னு. இப்போ எவ்வளவு மக்கள் கூடுறாங்க அவருக்காக வந்து அப்படி உயிர் கொடுக்குற அவ்வளவு பேர் இருந்தாங்க. கானா வினோத் கமெண்ட்ல போடுவாங்க. பிஆர் டீம் எல்லாமே அது ரொம்ப ஆர்கானிக்கா வந்த ஒரு இது. அதை பார்க்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்படி சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த வட சென்னைக்கே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இது. ஆக்சுவலா வட சென்னைக்கே மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இங்கிருந்து ரொம்ப வறுமையில இருந்து போய் இன்னைக்கு வந்து உலக மக்கள் எல்லாருமே, நான் சொல்றது எப்படின்னா எல்லா உலக நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அழுகுறாங்க இவரு அந்த பெட்டி ஏற்றதுக்கு. ஒரு சில வீடியோ எல்லாம் பார்த்தேன், டிவி எல்லாம் ஓடிக்குது. ஒரு பொண்ணு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணிட்டாரு. அதே போல வினோத் ஆரம்பத்துல நிறைய கச்சேரியெல்லாம் நிறைய பண்ணாரு, நிறைய போனாரு. அது நீங்க சொன்ன மாதிரி சரியா அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அங்கீகாரமான ஒரு டிவியில கரெக்டான போனாரு. அதை கரெக்டா பயன்படுத்துறது வினோத் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு.